இந்த விரலை வெட்டுறது காலை வெட்டுறதெல்லாம் நடக்காது. கேரண்டி. ஒரு மண்டலத்திலிருந்து 2 மண்டலம் அதிகபட்சம். ஒரு 50% கம்மியாயிருக்குன்னு வச்சுங்களேன். எவ்வளவு நாள் சாப்பிட்றேன்னு சொன்னீங்க? ஒரு வாரம் தான் சாப்பிட்றோம். ஒரு வாரம் கூட இருக்கு, அது கம்மியாக தான் இருக்கும். அது பார்த்தா தெரியும். கொடைக்கானல் போய் வந்த பிறகு தான் கொடுத்தேன். 2வது நாளே வந்து அண்ணன் சொன்னது 3வது நாள் நினைக்கிறேன் ஃபோன் பண்ணும்போது 2 நாள்லேயே அந்த நீர் வடிகிறதெல்லாம் குறைஞ்சிருச்சு, நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கு, வலி மட்டும் கொஞ்சம் இருக்கு அப்படின்னாரு. சரிங்கண்ணா ஒரு வாரம் தானே ஆச்சு, இன்னும் ஒரு வாரம் பார்ப்போம் அப்படின்னு. பட் 1 வீக்லேயே வந்து அவருக்கு தன்னம்பிக்கை வந்திருக்கு. ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். ஐயா உங்க பேருக்கு? ஐயா என் பேர் பத்மநாதன். பத்மநாதன் சார், 3 வருஷமா உங்களுக்கு சுகர் பிபி மைல்டா பார்த்தீங்கன்னாக்கா ஹார்ட்ல அட்டாக் வந்து மைல்டு அட்டாக் வந்தது. அதுக்கு போய் மாத்திரை மருந்து சாப்பிட்டேன். அதெல்லாம் எதுவும் சரியாகலைங்களா? ஐயா என்ன சொன்னாங்க? அவங்களாம் அதான் போதான் சரியாகும் அப்படின்றாங்க. இப்போ ஐயா கிட்ட வந்து மருந்து சாப்பிட்ட பிறகு எல்லாம் கொஞ்சம் ஓரளவுக்கு எல்லாம் சரியாச்சு. இதெல்லாம் அப்படியே சீழ்வா ஒன்று இருந்தது. நேரில் பார்த்தீங்கன்னா சீலா ஒழுகுன்றாங்கல்ல, அதாவது கால் பிளாக் ஆயிடுச்சு சுத்தமா. அது வந்து இப்போ ஐயா கொடுத்த மருந்து சாப்பிட்ட பிறகு அந்த தண்ணி வடியதெல்லாம் கொஞ்சம் நின்று இருக்குது. இப்போ நீங்க இந்த 10 நாள் இந்த மருந்து எடுக்கிறீங்களா? இப்போ சுகருக்கு பிபிக்கு எதுவும் நான் தனிப்பட்ட முறையில் மருந்தே சாப்பிடல. இதுவரையிலும் சாப்பிடல, அப்பவும் சாப்பிடல. ஐயா கிட்ட சொல்லிட்டேன். இதுக்கு முன்னாடி சாப்பிட்டீங்களா? அதான் அந்த ராமச்சந்திரால குத்தான்னு சொன்னேன்ல, அதோட மருந்து மாத்திரையும் சாப்பிட்டாரு. ஆனா அதோட விட்டுட்டேன். இப்ப எதுவும் அந்த மருந்து மாத்திரம்லாம் எதுவும் சாப்பிட்றதே கிடையாது. சொல்லிட்டு நான் ஏகிட்டேன் இவர்கிட்ட, ரொம்ப எனக்கு அது கால். இப்போ அது கொஞ்சம் கம்மியாயிருது. ஒரு 50% கம்மியாயிருதுன்னு வச்சுங்களேன். எவ்வளவு நாள் சாப்பிட்றேன்னு சொன்னீங்க? ஒரு வாரம் தான் சாப்பிட்றோம். ஒரு வாரம் கூட இருக்கு, அது கம்மியாக தான் இருக்கும். அது பார்த்தா தெரியும். கொடைக்கானல் போய் வந்த பிறகு தான் கொடுத்தேன். அப்ப இவ்வளவு நாள்லயே 50% உங்களுக்கு நல்லா இருக்கு. பரவாயில்ல. இன்னும் ஒரு வாரம் சாப்பிட்டது இதெல்லாம் கூட சரியாயிடும்னு என் மனசுக்கு படுது. சூப்பருங்க ஐயா. ஏன் இருக்கலே எப்படின்னா, இப்போ ஒரு 2வது நாளே எனக்கு அந்த தண்ணி வடிது நின்றுச்சு. அந்த சொட்டிங்கெல்லாம் நின்றுச்சு. ஒரு அன்னைக்கு இவருக்கு கொடுத்தப்போ 2 வேளை போட்டேன். மறுநாள் 2 வேளை போடும்போது அந்த ஷூட்டிங் இல்லை. அது பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிச்சது. இப்போ திடீர்னு அங்கங்கே வர ஆரம்பிச்சது. தெரியுதுங்களா? மருந்து போட்டு அது போடாத உறுதில்லை. அந்த எண்ணெய்ல கழுவிட்டு போட்டுருந்தேன். அந்த பொடியும் சாப்பிட்டுன்னு தான் இருக்கிறேன். இன்னும் ஒரு வாரம் சாப்பிட்டா அதனுடைய ரிசல்ட் எப்படின்னு இன்னும் நல்லா தெரியும். நல்லா தெரியும் பக்கவா. நீங்க சொல்லுங்க. இப்போ இவருக்கு 3 வருஷமா சுகர் பிபி ஹார்ட்ல கம்ப்ளைண்ட் இருந்தது. அதே மாதிரி காலு முட்டிக்கு கீழே பார்த்தீங்கன்னா பிளட் சர்க்குலேஷன் இல்லை, அதனால பிளாக் ஆகி அந்த இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா லைட்டா வெடிப்பு ஆகி வெடிப்பு ஆகி அந்த இடத்துல சீல் வருதுன்னு சொன்னாங்க. சீலு நம்ம நச்சு தண்ணி வருதுன்னு சொன்னாங்க. இப்போ ஒரே வாரத்துல பரவாயில்ல நல்லா இருக்கு, 50% நல்லா இருக்குன்னு சொன்னாரு. இது எப்படி சாத்தியமாச்சு? இது ஒரு மிராக்கல் மாதிரி இருக்கு. புண்ணு ஆத்தக்கூடிய இந்த எக்ஸ்டர்னல் வெளிப்புற பூச்சுக்கு பார்த்தீங்கன்னா இதுதான் டைப் 1 டைப் 2 அப்படின்றது. இது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்க சுகருக்காக ஐயா கொடுக்குற ஸ்பெஷல் பொடி. எவ்வளோ சுகர் இருந்தாலும் சரி சாப்பிட்டு வரும்போது முற்றிலுமாக குணமாயிடும் படிப்படியாக. அவர் என்னன்றார், அதிகபட்சம் 3 மண்டலம், அது யாரும் இன்சுலின் போடுறவங்க எடுக்கலாம், மற்றவங்களாம் 2 மண்டலம் எடுத்தாவே போதுன்றாரு. இதுதான் சுகர் பேஷண்ட்டுகளுக்கு அந்த பொடி. இது அந்த ஐயா கொடுக்குற புண்ணுக்கு, அதாவது ஆறாத புண்ணு, முட்டிக்கு கீழே பிளாக் ஆயிருக்கு, ரத்தம் சர்க்குலேஷன் இல்லை அப்படின்றாங்கல்ல, கீழாயிடு. ஆமா, ஆசன வாயு வெடிப்பு புண்ணு, எல்லாத்துக்கும் எந்த வகையான புண்ணாலும் சரி இது பயன்படுத்திக்கலாம். ஆமா ஐயா, இப்போ இந்த டைப் 1 டைப் 2க்கு அற்புதமான மருந்து T1 T2 கண்டுபிடிச்சிருக்கீங்க. அருமா இந்த களிம்பு கண்டுபிடிச்சிருக்கீங்க. இது வரும்போது எப்படி வந்தாரு? இப்ப நல்லா இருக்காரு. ஒரு 10 நாள் கூட சொல்ல, ஒரு வாரம் முன்ன பின்ன இருக்கும், அதுல 50% நல்லா இருக்குன்னு சொல்றாரு. எப்படி இந்த மருந்து அவ்வளவு சீக்கிரமா வேலை செய்யுது? ஒரு நம்ம கொடுத்து கரெக்டா ஒரு வாரம் ஆக போகுது. 2வது நாளே வந்து அண்ணன் சொன்னது 3வது நாள் நினைக்கிறேன் ஃபோன் பண்ணும்போது 2 நாள்லேயே அந்த நீர் வடிகிறதெல்லாம் குறைஞ்சிருச்சு, நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கு, குத்தல் இல்லை, ஆனா வலி கொஞ்சம் இருக்கு, வலி மட்டும் கொஞ்சம் இருக்கு, அந்த குத்துறதெல்லாம் வந்து ஆல்மோஸ்ட் நார்மலா இருக்கு, வலி மட்டும் கொஞ்சம் இருக்கு அப்படின்னாரு. சரிங்கண்ணா ஒரு வாரம் தானே ஆச்சு, இன்னும் ஒரு வாரம் பார்ப்போம் அப்படின்னு. பட் 1 வீக்லேயே வந்து அந்த அவருக்கு தன்னம்பிக்கை வந்திருக்கு. இன்னும் ஒரு வாரத்தில் மேற்படி இன்னும் நல்லா குணமாகும் அப்படிங்கிற அளவுக்கு தன்னம்பிக்கை கொடுத்துருக்கு. இன்னும் நம்ம டெஸ்ட் எடுக்கலை. சரி, ஒரு 15 days ஆகட்டும்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். டெஸ்ட் எடுத்து நம்ம ரிப்போர்ட்டு பிஃபோர் ஆஃப்டர் போடலாம். ஏன் இருக்கலே, உங்களுக்கு சுகர் பிபி இருக்கா? கவலைப்பட வேண்டாம். இப்போ ஐயா பார்த்தீங்கன்னா மருந்து மாத்திரை இல்லாமல் நல்லா ஆரோக்கியமாக இருக்காரு.
அதே மாதிரி பார்த்தீங்கன்னா காலுக்கு கீழே பார்த்தீங்கன்னா பிளாக் ஆகி அந்த இடத்துல எப்படியெல்லாம் இருந்தது நீங்கள் வீடியோ பார்த்துருப்பீங்க. உங்களுக்கும் சுகர்னால இந்த மாதிரி பிளாக்லாம் ஏற்பட்டிருக்கு, அந்த இடத்துல கருப்பாக இருக்குது, ரத்த சர்க்குலேஷன் அப்படின்னு சொன்னால் கீழே போகிற நம்பருக்கு கால் பண்ணிட்டு படித்து பட்டதாரி மருத்துவம் மூலமாக இது மாதிரி அற்புதமான மருந்துகளை கொடுப்பாங்க. வாங்கி சாப்பிட்டு நோய் நொடி இல்லாமல், சக்கரை நோய் இல்லாமல், சுகர் இல்லாமல், பிபி இல்லாமல், ஹார்ட் கம்ப்ளைண்ட் இல்லாமல், எதுவுமே இல்லாமல் ஆரோக்கியமாக வாழுங்க. ஒரு விஷயம் சொல்லுங்க ஐயா. இந்த நம்ம பொடியை எடுக்க ஆரம்பிச்சாங்கன்னா ஒரு மண்டலத்திலிருந்து 2 மண்டலம் அதிகபட்சம். இந்த விரலை வெட்டுறது, காலை வெட்டுறதெல்லாம் நடக்காது, கேரண்டி. அதுவும் பாத்தீங்கன்னா இங்க கூடுதலான பதிவா செய்யறாரு. கண்டிப்பா பயன்படுத்திக்கங்க. மீண்டும் இன்னொரு பதிவில் உங்களை என்ன சந்திக்கும் வரை உங்களுக்கு விடைபெறுவது குடும்பத்தில் ஒருவனாக உங்கள் அன்பு சொன்னார். நன்றி, வணக்கம். வணக்கம் ஐயா.